ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு 5 நிமிஷத்தில் பூண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு அழகான தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது தொக்காவும் சாப்பிடலாம், இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாகவும் வச்சுக்கலாம், இல்லை காலையில் அர்ஜென்ட்டாக குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பூண்டை மட்டும் உரித்து வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு செம்மையான ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான தொக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து பூண்டு நல்லா சின்ன சின்ன பூண்டாக எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 20லேருந்து 25 பல் சின்ன சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம இடித்து வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசம்லாம் போய் அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் தூள், அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை சாம்பார் பொடியில் இருக்க காரமே போதும்னா அதோட விட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியே சேர்த்தாம கூட அந்த பூண்டை அப்படியே தொக்கு மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 20 சின்னப்பல் பூண்டு அப்படிங்கிறனால 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 கிளறி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நல்ல மணமான பூண்டு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதில் நான் புளிப்புக்காக எதுவுமே சேர்த்தலை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக புளிப்பாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுவோம். இதை அப்படியே ஒரு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு அப்பளம் மட்டும் தொட்டுக்க கொடுத்தீங்கன்னா போதும். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகி வரும். ஹெல்த் நல்லபடியாக இருந்தால் வெல்த்தை சம்பாரிச்சுக்கலாம். ஹெல்த்தை எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இதுவரை டேக் கேர், பை பாய்.